வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று தரம் 6க்குரிய பின்னங்கள் எனும் பகுதியை கற்க இருக்கின்றோம். பின்னங்கள் தரம் 6க்குரிய அலகு 9. பின்னம் முழுமையொன்றை அல்லது அலகொன்றை சமபகுதிகளாக பிரிக்கும் போது அதன் குறிப்பிட்டதொரு அளவை பின்னமாக காட்ட முடியும். முழுமையொன்றை அல்லது அலகொன்றை சமபகுதிகளாக பிரிக்கும் போது அதன் குறிப்பிட்டதொரு அளவை பின்னமாக காட்ட முடியும். கீழே முழுமைகள் சில சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவற்றின் குறித்த பகுதியொன்று நிலற்றி காட்டப்பட்டுள்ளது. அந்நிலற்றிய பகுதியினை பின்னமாக காட்டும் முறையை ஆராய்வோம். மாணவர்களே, இங்கே செவ்வகம் ஒன்று சமனான இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி நிறந்தீட்டப்பட்டுள்ளது. இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, அதன் ஒரு பகுதி நிறந்தீட்டி காட்டப்பட்டுள்ளது. எனவே இதனை நாம் பின்னமாக எழுதும் போது 2 மேல் 1 பகுதி எண்ணாக 2 தொகுதி எண்ணாக 1 சமமாக பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை 2 அதில் நிறந்தீட்டப்பட்டுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை 1. இதனை நாம் சொற்களில் 2 என எழுதுவோம். 2 அவ்வாறே அவதானியுங்கள் மாணவர்களே. இங்கு செவ்வகமானது 3 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் இரு பகுதிகள் நிறந்தீட்டப்பட்டுள்ளது. எனவே பின்னமாக எழுதினால் 3 மேல் 2 இதனை நாம் வாசிக்கும் போது 3 என வாசிப்போம். இங்கு ஒரு சதுரம் 4 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி நிறந்தீட்டி காட்டப்பட்டுள்ளது. எனவே இதனை நாம் 4 பகுதி எண் 4 தொகுதி எண் 1 வாசிக்கும் முறை 4 இந்த வட்டமானது 1 2 3 4 5 6 7 8 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் 5 பகுதிகள் 1 2 3 4 5 பகுதிகள் நிறந்தீட்டப்பட்டுள்ளது. எனவே இதனை பின்வருமாறு பின்னமாக காட்டலாம். இதனை நாம் வாசிக்கும் போது 8 என வாசிப்போம். 8 வழக்கமாக நாம் மாணவர்களே இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதியை 2 அரை எனவும் 2 நாம் அரை எனவும், அதே போல் இங்கே அவதானியங்கள் மாணவர்களே 4 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி நிறந்தீட்டப்பட்டுள்ளது. 4 காற்பங்கு எனவும் 2 அரை பங்கு எனவும் 4 காற்பங்கு எனவும், அவ்வாறே சமனான 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 3 பகுதிகள் நிறந்தீட்டப்பட்டுள்ளது. 4 முக்காற்பங்கு எனவும் குறிப்பிடுவோம். 2 அரை பங்கு, 4 காற்பங்கு, 4 முக்காற்பங்கு என குறிப்பிடுவோம். தரப்பட்ட பின்னத்திற்கு பொருத்தமானவாறு நிறந்தீட்டுவோம். ஒரு பின்னம் தரப்படும் இடத்து அப்பின்னத்திற்கு ஏற்றவாறு உருவில் நிறந்தீட்டி காட்டல். கீழுள்ள வட்டத்தில் 5 நிறம் தீட்டுக. வட்டம் ஒன்று தரப்பட்டுள்ளது. அதன் 5 பங்கை நிறம் தீட்ட வேண்டும். எனவே இவ்வட்டத்தை முதலில் சமனான 5 பகுதிகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும்.
இதன் இரு பகுதிகளை 1 2 3 4 5 5இல் இரு பகுதிகளை நிறந்தீட்ட வேண்டும். 5இல் ஒரு பங்கு, 5இல் இரு பங்கு. தற்போது நிறந்தீட்டப்பட்டுள்ளது 5 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்ட வட்டத்தின் இரு பகுதிகள். எனவே இங்கே காட்டப்பட்டுள்ளது 5இல் 2 ஆகும். 8இல் 3 நிறம் தீட்டுக. எமக்கு வட்டம் ஒன்று தரப்படுகிறது. எனவே இவ்வட்டத்தை 8 சம பகுதிகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். சமனான பிரிக்கப்பட்டதில் பின்னம் கூறப்படும். எனவே 8 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் 3 பகுதிகள் நிறம் தீட்டப்பட வேண்டும். ஒரு பகுதி 8இல் 1, 8இல் 2, 8இல் 3. உருவில் 2இல் 1 நிறம் தீட்டுக. எமக்கு ஒரு அறுகோணி வழங்கப்பட்டுள்ளது. அறுகோணி 6 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2இல் ஒரு பங்கை நிறம் தீட்டுக. 2இல் ஒரு பங்கு என்பது அரைவாசி. அதாவது தரப்பட்ட உருவத்தில் 6 பகுதிகள் உள்ளன. அதில் 3 பகுதிகள் நிறம் தீட்டப்பட வேண்டும். அரைவாசி 3 பகுதிகள் நிறம் தீட்டப்பட வேண்டும். எனவே 2இல் ஒரு பங்கு தற்போது நிறம் தீட்டப்பட்டுள்ளது. நிலற்றப்பட்டுள்ள பகுதியை பின்னமாக எழுதுவோம். மாணவர்களே, இவ்வட்டமானது சமனான 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதிகளில் 10 பகுதிகளில் 1 2 3 4 5 6 7 7 பகுதிகள் நிறம் தீட்டப்பட்டுள்ளது. எனவே இதனை பின்னமாக எழுதும் போது நாம் 10இல் 7 என எழுதுவோம். இங்கு 10 என்பது பகுதி எண். கோட்டிற்கு கீழே எழுதப்படும் எண் பகுதி எண். கோட்டிற்கு கீழே எழுதப்படுகின்ற எண் பகுதி எண்ணாகும். அவ்வாறு 7 என்பது தொகுதி எண். தொகுதி எண்ணானது கோட்டிற்கு மேலே எழுதப்படும் எண். பகுதி எண் கோட்டிற்கு கீழே எழுதப்படும் எண். தொகுதி எண் கோட்டிற்கு மேலே எழுதப்படும் எண். பகுதி எண் என்பது இம்முழுமையானது சமனாக பிரிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கையை குறிக்கின்றது. இவ்வுருவம் இவ்வட்டமானது சமனான 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே பகுதியை குறிப்பது சமனாக பிரிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை. அவ்வாறே தொகுதி எண் என்பது சமனாக பிரிக்கப்பட்ட பகுதிகளில் வேறுபடுத்தி காட்டப்பட்டது. 1 2 3 4 5 6 7. மாணவர்களே, இவ்வுருவில் நிறம் தீட்டப்படாத பகுதியினை பின்னமாக கூறுவதாயின் 10 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நிறம் தீட்டப்படாத பகுதிகள் 1 2 3 10இல் 3 என எழுதலாம். மேலே நாம் கற்ற உதாரணத்தை அடிப்படையாக வைத்து கீழுள்ள நிலற்றப்பட்டுள்ள பின்னங்களை பின்னமாக எழுதுவோம். நிலற்றப்பட்டுள்ள பகுதிகளை பின்னமாக எழுதுவோம். அறுகோணியில் 6 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி நிறம் தீட்டப்பட்டுள்ளது. 1 2 3 4 5 6. 6இல் ஒரு பகுதி நிறம் தீட்டப்பட்டுள்ளது. எனவே அதனை பின்னமாக 6இல் 1 என எழுதலாம். ஆறில் 1 என எழுதலாம். இவ்வட்டமானது 7 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 2 3 4 5 6 7. அதன் இரு பகுதிகள் நிறம் தீட்டி காட்டப்பட்டுள்ளது. எனவே அதனை 7இல் 2 என எழுதலாம். இம்முக்கோணம் சமனான 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு
அதன் ஒரு பகுதி நிறந்தீட்டப்பட்டுள்ளது. எனவே இதனை 4/1 என எழுத முடியும். இச்செவ்வகமானது 3 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் இரு பகுதிகள் நிறந்தீட்டி காட்டப்பட்டுள்ளது. எனவே அதனை பின்னமாக எழுதும் போது 3/2 என எழுதலாம். 3 மேல் 2 பகுதி எண் 3 தொகுதி எண். மாணவர்களை இம்முக்கோணிய அவதானியுங்கள். இம்முக்கோணியானது 1 2 3 4 5 6 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி நிறந்தீட்டி காட்டப்பட்டுள்ளது. எனவே இதனை பின்னமாக எழுதும் போது சமனாக பிரிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை பகுதிகளின் எண்ணிக்கை 6. எனவே பகுதி எண் 6. அதில் நிறந்தீட்டப்பட்டுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை 1. எனவே தொகுதி எண் 1. எனவே இப்பின்னத்தை 6/1 என எழுதலாம். அவ்வாறு இச்செவ்வகமானது சமனான 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன் 3 பகுதிகள் நிறந்தீட்டி காட்டப்பட்டுள்ளது. எனவே இதனை 5/3 என எழுதலாம். சமனாக பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை 5, அது பகுதி எண்ணாகும். நிறந்தீட்டி காட்டப்பட்டுள்ள நிறந்தீட்டி வேறுபடுத்தப்பட்டுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை 3, எனவே 5/3. இங்கே செவ்வகம் சமனான 1 2 3 4 5 6 7 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன் 3 பகுதிகள் நிறந்தீட்டப்பட்டுள்ளது. எனவே இதனை நாம் 8/3 என எழுதலாம். பகுதி எண் 8 தொகுதி எண் 3. வட்டமானது சமனான 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன் 3 பகுதிகள் நிறந்தீட்டப்பட்டுள்ளது. எனவே இதனை பின்னமாக எழுதும் போது பகுதி எண் 4 தொகுதி எண் 3 பகுதி எண் 4 தொகுதி எண் 3. எனவே 4/3. மாணவர்களே, நாம் நிலற்றப்பட்டுள்ள உருவை பின்னமாக எழுதினோம். அவ்வாறே அலகு பின்னங்கள் முழுமையொன்றை அதனை சமபகுதிகளாக பிரிக்கும் போது அதன் ஒரு பங்கை அலகு பின்னம் என்போம். முழுமையொன்றை சமனான பகுதிகளாக பிரிக்கும் போது அதன் ஒரு பங்கை அலகு பின்னம் என்போம். மேலுள்ள உருவானது 6 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியை, அதாவது 6/1 நாம் அலகு பின்னம் என்போம். இவ்வாறு இங்கு 4 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி நிலற்றப்பட்டுள்ளது. எனவே நிலற்றப்பட்டுள்ளதை பின்னமாக எழுதும் போது 4/1. 4/1 என்பது அலகு பின்னமாகும். முழுமையை சமனாக பிரிக்கும் போது அதன் ஒரு பகுதியை பின்னமாக எழுதினால் அது அலகு பின்னம் எனப்படும். ஒரு முழுமையை சம பகுதிகளாக பிரிக்கும் போது அதன் ஒரு பங்கை, ஒரு பகுதியை நாம் அலகு பின்னம் என்போம். செவ்வகமானது இரு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதி 2/1 அலகு பின்னமாகும். 2/1, 4/1, 6/1 என்பன அலகு பின்னங்களாகும். 10 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதியை 10/1 நாம் சமவலு பின்னம் என்போம். இவ்வாறு 6/1, 4/1, 2/1 என்பன அலகு பின்னங்கள் ஆகும். இவ் அலகு பின்னத்தை நோக்கும் போது இங்கு பகுதி எண் 6 தொகுதி எண் 1, 4/1 பகுதி எண் 4 தொகுதி எண் 1, பகுதி எண் 2 தொகுதி எண் 1 இவ்வெல்லா பின்னங்களினதும் தொகுதி எண் 1 ஆகும். எனவே தொகுதி எண் 1 அமையும் பின்னங்கள் அலகு பின்னங்கள் ஆகும்.
10ல் 1, 100ல் 1, 20ல் 1, 50ல் 1, 200ல் 1, 1000ல் 1 என்பனவெல்லாம் அலகு பின்னங்கள் ஆகும். தொகுதி எண் 1ஆக அமையும் பின்னங்கள் அலகு பின்னங்கள். தொகுதி எண் 1ஆக அமையும் பின்னங்கள் அனைத்தும் அலகு பின்னங்கள் ஆகும். நாம் எந்த ஒரு பின்னத்தையும் அலகு பின்னம் சார்பாக விவரிக்க முடியும். அது அலகு பின்னத்தின் சிறப்பியல்பாகும். உதாரணத்திற்கு இங்கே நிலற்றப்பட்டுள்ள பகுதி 5 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்ட செவ்வகம். அதன் 3 பகுதிகள் நிறம் தீட்டி காட்டப்பட்டுள்ளது. எனவே காட்டப்பட்டுள்ள பின்னம் 5ல் 3 ஆகும். நாம் தனியே ஊதா நிறத்தில் காட்டப்பட்டுள்ள பகுதியை பின்னமாக கூறினால் அது 5ல் 1 ஆகும். அவ்வாறே சிவப்பு நிறத்தினால் காட்டப்பட்டுள்ள பகுதி 5ல் 1 ஆகும். பச்சை நிறத்தால் காட்டப்பட்டுள்ள பகுதி 5ல் 1 ஆகும். எனவே இவ்வுருவில் நிலற்றப்பட்டுள்ள பிரதேசம் 5ல் 1கள் 3 ஆகும். 5ல் 1கள் 3, 5ல் 1கள் 3, 5ல் 3, 5ல் 1கள் 3 ஆனது 5ல் 3 ஆகும். 5ல் 3 என்பது 5ல் 1களின் 3 ஆகும். இங்கு காட்டப்பட்டுள்ள பின்னம் 5ல் 3. 5ல் 3 ஆனது 5ல் 1கள் 3. இவ்வாறே 8ன் மேல் 7 என்பது, அதாவது 8ல் 7 என்பது 8ல் 1கள் 7, 8ல் 1கள் 7. 4ல் 1கள் 3 சேர்ந்தால், 4ல் 1கள் 3 சேர்ந்தால் 4ன் மேல் 3 வரும். 7 10ல் 1கள் 10ல் 7 ஆகும். மாணவர்களே, 5ல் மேல் 3 எனும் பின்னத்தை நாம் 5ல் 1கள் 3 எனலாம். அல்லது 3 5ல் 1களால் ஆன பின்னம் 5ல் 3 எனலாம். எனவே எந்த ஒரு பின்னத்தையும் அலகு பின்னம் ஒன்றின் சார்பாக எடுத்துரைக்க முடியும். எந்த ஒரு பின்னத்தையும் அலகு பின்னம் ஒன்றின் சார்பாக எடுத்துரைக்கலாம். முறைமை பின்னம். ஒன்றை விட சிறிய பின்னங்கள் முறைமை பின்னங்கள் ஆகும். ஒன்றை விட சிறிய பின்னங்கள் முறைமை பின்னங்கள் ஆகும். அதாவது 6ல் 5, 3ல் 2, 4ல் 1 போன்ற பின்னங்கள் முறைமை பின்னங்கள். ஒன்றை விட என்பது யாதெனில் முழுமையை விட சிறிய பின்னங்கள். ஒரு செவ்வகமானது 5 சம பகுதிகளாக பிரிக்கப்படும் போது 5ல் 5 என்பது முழுமை. அந்த முழுமை ஒன்றுக்கு சமனாகும். அதை விட சிறியது 5ல் 5ஐ விட சிறியது என்றால் 5ல் 1, 5ல் 2, 5ல் 3, 5ல் 4 அவை அனைத்தும் முறைமை பின்னங்களாகும். 6 சம பகுதிகளாக பிரிக்கப்படும் போது 6ல் 6ஐ விட சிறிய பின்னங்கள், 6ல் 6ஐ விட சிறிய பின்னங்கள் 6ல் 5, 6ல் 4, 6ல் 3, 6ல் 2, 6ல் 1 என்பன முறைமை பின்னங்கள். பகுதி எண் 3ஆக அமையும் போது 3ல் 1, 3ல் 2 போன்றன சம முறைமை பின்னங்கள். இவ்வாறே பகுதி எண் 4ஆக அமையும் போது தொகுதியில் 1, 2, 3 என்பன இடம்பெறும் பின்னங்கள் முறைமை பின்னங்கள் ஆகும். பகுதி 4 ஆகும் போது தொகுதியில் 1, 2, 3 என்பன இடம்பெறும் பின்னங்கள் முறைமை பின்னங்கள். 4ல் 1, 4ல் 2, 4ல் 3 போன்றன முறைமை பின்னங்கள். அவதானியுங்கள் மாணவர்களே, 6ல் 5 என்பதில் 6 என்பது பகுதி எண். 6 என்பது பகுதி எண். அவ்வாறு 5 என்பது தொகுதி எண். இங்கு தொகுதி எண்ணானது முறைமை பின்னத்தில் தொகுதி எண்ணானது பகுதி எண்ணை விட எப்போதும் சிறிதாக அமையும். பகுதி எண்ணை விட சிறிதாக அமையும். பகுதி எண் 6ஆக அமைந்தால் தொகுதி எண்
1 2 3 4 5 ஆக அமையலாம். முறைமை பின்னமெனில் தொகுதி எண் 1 2 3 4 5 ஆக அமையலாம். பகுதி எண் 10 உள்ள பின்னத்தில் தொகுதி எண் 9 வரை அமைய முடியும். பகுதியை விட தொகுதி சிறிதாக உள்ள பின்னங்கள் முறைமை பின்னங்கள் ஆகும். பகுதியை விட தொகுதி சிறிதாக அமைதல் வேண்டும். பகுதியை விட தொகுதி சிறிதாக உள்ள பின்னங்கள் முறைமை பின்னங்கள். பகுதி 8 எனின் தொகுதி 8ஐ விட சிறிய எண் 7 6 5 4 3 2 1 அமையலாம். பகுதி 10 எனின் தொகுதியாக முறைமை பின்னத்தில் தொகுதியாக 1 - 9 வரை அமைய முடியும். கீழுள்ள உதாரணங்களை அவதானியுங்கள் மாணவர்களே. 8 - 5 பகுதி எண் 8 தொகுதி எண் 5 8ஐ விட சிறிய எண். 11 - 2 பகுதி எண் 11 தொகுதி எண் 11ஐ விட சிறிய எண். பகுதி எண் 4 தொகுதி எண் 3 4ஐ விட சிறிய எண். இப்பின்னங்களின் தொகுதி எண் பகுதி எண்ணை விட சிறியது. எனவே இவை முறைமை பின்னங்கள் ஆகும். நாம் ஒன்றை விட பெரிய பின்னங்கள் தொடர்பாக தரம் 7 கற்போம். சமவலு பின்னங்கள். ஒரு செவ்வகம் காட்டப்பட்டுள்ளது. செவ்வகம் இரு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி நிறம் தீட்டி காட்டப்பட்டுள்ளது. அதே செவ்வகோரு அதே செவ்வகம். இங்கே காட்டப்படும் அனைத்தும் 2 - 1 மாணவர்களே, இந்த 2 - 1 மேலே காட்டப்பட்ட செவ்வகம் 2 - 1 கீழே காட்டப்படுவதும் 2 - 1 2 - 1. நான் இதனை சமனான இந்த ஒரு பகுதியை மேலும் சமனான இரு பகுதிகளாக பிரிக்கின்றேன். அவ்வாறு பிரிக்கும் போது தற்போது இப்பகுதி இங்கே 2 பகுதிகள் இங்கே 2 மொத்தமாக 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன் இரு பகுதிகள் நிறம் தீட்டப்பட்டுள்ளது. எனவே இதனை பின்னமாக எழுதும் போது 4 - 2 என எழுதலாம். இதனை பின்னமாக எழுதும் போது 4 - 2. மாணவர்களே, மேலே அரை 2 - 1 சமனாக இருந்த பின்னம் தற்போது 4 - 2 ஆகியுள்ளது. மேலும் கீழே உள்ள செவ்வகத்தை நான் மேலும் சம பகுதிகளாக பிரிக்க போகின்றேன். அவ்வாறு பிரிக்கும் போது சமனான 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன் 4 பகுதிகள் நிறம் தீட்டப்பட்டுள்ளது. இங்கு எல்லா உருவங்களும் சமனானவை. நிறம் தீட்டப்பட்டுள்ள பகுதிகளும் சமனானவை. எனவே பின்னமாக எனினும் பின்னமாக எழுதும் போது முதலாவது உருவம் 2 - 1, இரண்டாவது 4 - 2, மூன்றாவது 8 - 4. இவை அனைத்தும் சமனான அளவு நிறம் தீட்டப்பட்ட உருக்கள். எனவே இங்கே காட்டப்பட்டுள்ள பின்னங்கள் அனைத்தும் சமனான பின்னங்களாக அமைதல் வேண்டும். 2 - 1, 4 - 2, 8 - 4 இவை மூன்றும் தமக்குள் சமனான எண்கள். இவ்வாறு சமனான எண்களை சமவலு பின்னங்கள் என்போம். 2 - 1, 4 - 2, 8 - 4 என்பன சமனான எண்கள். இம்மூன்று எண்களும் சமனான எண்கள், அதாவது சமனான பின்னங்கள். இவை சமவலு பின்னங்கள் எனப்படும். சமவலு பின்னங்கள் எனப்படும். இவ்வாறு சமனான எண்கள் சமவலு பின்னங்கள் எனப்படும். 2 - 1 4 - 2 சமனானது. 2 - 1 பகுதி தொகுதி ஆகிய இரு எண்களையும் 2 பெருக்கும் போது பகுதி எண் 2 அதனை 2 பெருக்கினால் 4,
தொகுதி எண் 1 அதனை 2 பெருக்கினால் 2. மேலுள்ள அரைக்கு சமனான பின்னம் 4 2. அரை எனும் பின்னத்தை 2 1 எனும் பின்னத்தை பகுதியையும் தொகுதியையும் 2 பெருக்குவதன் மூலம் இப்பின்னத்தை பெறலாம். இவ்வாறு 2 1 பகுதியையும் தொகுதியையும் 4 பெருக்குவதன் மூலம் 8 4 அரைக்கு சமனான மற்றொரு பின்னத்தை பெறலாம். எனவே பின்னம் ஒன்றின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே முழு எண்ணினால் பெருக்குவதன் மூலம் பின்னம் ஒன்றின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே முழு எண்ணினால் பெருக்குவதன் மூலம் சமவலு பின்னங்களை உருவாக்கலாம். ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே முழு எண்ணினால் பெருக்கி சமவலு பின்னங்களை உருவாக்கலாம். பின்னம் ஒன்றின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே முழு எண்ணினால் பெருக்குவதன் மூலம் சமவலு பின்னங்களை உருவாக்கலாம். 6 5 6 5க்கு சமனான ஒரு பின்னத்தை உருவாக்க போகின்றோம். 6 5 பகுதி எண் 6 தொகுதி எண் 5 பகுதி தொகுதி ஆகிய இரண்டையும் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே முழு எண் ஆகிய 2 பெருக்குகின்றோம். தற்போது நமக்கு 6 தர 2 12 அதன் மேல் 10 6 மேல் 5க்கு சமவலுவான பின்னம் 12 10 6 மேல் 5க்கு சமவலுவான பின்னம் 12 10. இவ்வாறு மேலும் ஒரு உதாரணத்தை அவதானிப்போம். 8 மேல் 3 பகுதி எண் 8 தொகுதி எண் 3 பகுதி தொகுதி ஆகிய இரண்டையும் 5 பெருக்குவோம். எனவே 8 தர 3 8 தர 5 40 3 தர 5 15. எனவே 40 மேல் 15 என்பது 8 மேல் 3ற்கு சமவலுவான பின்னமாகும். பின்னம் ஒன்றின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே முழு எண்ணினால் பெருக்குவதன் மூலம் சமவலு பின்னங்களை உருவாக்கலாம். அவ்வாறு மேலும் ஒரு முறையில் சமவலு பின்னங்களை உருவாக்குவதை பற்றி ஆராய்வோம். பின்னம் ஒன்றின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் மீதியின்றி வகுக்கக்கூடிய முழு எண்ணினால் வகுத்து சமவலு பின்னங்களை உருவாக்கலாம். ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் மீதியின்றி வகுக்கக்கூடிய முழு எண்ணினால் வகுத்து சமவலு பின்னங்களை உருவாக்கலாம். 30 25 30 25 ஆகிய இரு எண்களையும் 5 மீதியின்றி வகுக்கலாம். எனவே 25 30 என்பவற்றை 5 மீதியின்றி வகுக்க முடியும். 25 5 வகுத்தால் 5, 30 5 வகுத்தால் 6. எனவே 6 மேல் 5 6 மேல் 5 6 5 என வாசிப்போம். 40 32 40 32 ஆகிய எண்களை 2 மீதியின்றி வகுக்க முடியும். இவ்விரு எண்களையும் 4 மீதியின்றி வகுக்க முடியும். இவ்விரு எண்களையும் 8 மீதியின்றி வகுக்க முடியும். 3 எண்களால் வகுத்து சமவலு பின்னங்களை உருவாக்கலாம். நாம் இங்கு 40 32 பகுதி எண் 40 தொகுதி எண் 32 ஆகிய இரு எண்களையும் 4 வகுப்போம். 32 4 வகுத்தால் 8, 40 4 வகுத்தால் 10. எனவே 40 32க்கு சமவலுவான பின்னம் 10 8. 40 32க்கு சமவலுவான பின்னம் 10 8. மாணவர்களே, நாம் இவ்வளவு நேரமும் கற்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு
உங்களது பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 9.1 செய்ய முயற்சி செய்யுங்கள். இங்கே கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையை பூரணப்படுத்துக என ஒரு வினா தரப்பட்டுள்ளது. ஒரு அலகு சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை, அதில் நிலற்றப்பட்டுள்ள பகுதி பின்னமாக அதனை வாசிக்கும் முறை என்பன கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது உதாரணத்தை அவதானியுங்கள் மாணவர்களே. இந்த சதுரமானது இரு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகள் 2. அதன் ஒரு பகுதி நிறந்தீட்டப்பட்டுள்ளது. எனவே நிலற்றப்பட்டுள்ள பகுதி 1. எனவே அதனை பின்னமாக எழுதும் போது 2 மேல் 1, அதாவது பகுதி எண் 2 தொகுதி எண் 1. எனவே அதனை வாசிக்கும் போது 2 1 என வாசிப்போம். இவ்வாறே இங்கு 3 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இரு பகுதிகள் நிறந்தீட்டப்பட்டுள்ளன. நாம் இதில் சமனாக பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகள் 3, நிலற்றப்பட்டுள்ள பகுதிகள் 2. எனவே நிலற்றப்பட்டுள்ள பகுதிகள் பின்னமாக எழுதும் போது 3 2, 3 மேல் 2, அதனை நாம் 3 2 என வாசிப்போம். மேலும் இரு வினாக்கள் தரப்பட்டுள்ளன. கீழே பொருட்கள் சிலவற்றின் நிலற்றிய பகுதியை பின்னமாக எழுதுமாறு கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது உருவம் ஒரு நீள்வட்டம் 4 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி நிலற்றப்பட்டுள்ளது. எனவே அதனை பின்னமாக எழுதும் போது நாம் 4 1 என எழுதலாம். இதனை 4 1 என எழுதலாம். இரண்டாவது உருவம் 3 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் இரு பகுதிகள் நிறந்தீட்டப்பட்டுள்ளது. அதனை பின்னமாக எழுதும் போது 3 2 என எழுதலாம். பின்னத்திற்கு ஏற்றவாறு நிறம் தீட்டுதல். 7 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டு 3 பகுதிகள் நிறந்தீட்டப்பட வேண்டும். இவ்வுருவம் 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன் 3 பகுதிகளை நிறந்தீட்டி காட்டுக. இவ் 9.1 பயிற்சியை பூரணமாக உங்களால் செய்ய முடியும். அதே போன்று 9.2 நாம் பின்னம் ஒன்றின் பகுதியன் தொகுதியன் என்பவரை பற்றி ஏற்கனவே கற்றோம். பின்னம் ஒன்றின் கோட்டிற்கு கீழே எழுதப்பட்டுள்ள எண் பகுதி எண், கோட்டிற்கு மேலே எழுதப்பட்டுள்ள எண் தொகுதி எண். எனவே இப்பகுதியில் முதல் இரு வினாக்கள் பகுதி எண் தொகுதி எண் தொடர்பானது. அவ்விரு வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடியும். (9.3) தரப்பட்டுள்ள பின்னங்களுக்கு சமவலு பின்னங்கள் அமையும் விதத்தில் இடைவெளி நிரப்புக. 3 1 இங்கே தொகுதி எண் 2 பெருக்கப்படுவதால் பகுதி எண்ணையும் 2 பெருக்குதல் வேண்டும். 1 தர 2 2, 3 தர 2 6. எனவே 3 1 சமவலுவான பின்னம் 6 2. இங்கே 12 மேல் 8 ஆனது பகுதி எண் 4 வகுக்கப்பட்டுள்ளது. எனவே தொகுதி எண்ணையும் 4 வகுத்தல் வேண்டும். ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே முழுவெண்ணினால் பெருக்குவதன் மூலம் சமவலு பின்னங்களை உருவாக்கலாம். அவ்வாறே ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே முழுவெண்ணினால் வகுத்தும் சமவலு பின்னங்களை உருவாக்கலாம். 9.3 பயிற்சியையும் மேற்கொள்ள முடியும். நாம் அடுத்த காணொளியில் பின்னங்களை ஒப்பிடல் எனும் பகுதியை உங்களை சந்திக்க இருக்கின்றேன். மாணவர்களே, உங்களது பாட புத்தகத்தில் உள்ள 9.1, 9.2, 9.3 ஆகிய பயிற்சிகளை
நாம் கற்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு செய்ய முடியும். நான் அடுத்த காணொளியில் பின்னங்களை ஒப்பிடல், பின்னங்களை கூட்டல் கழித்தல் என்பது பற்றி உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.